பெண்கள் விஷயத்தில் கணவன்மார் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அடிப்படைகள். பெண்கள் விஷயத்தில் கணவன்மார் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது அடிப்படை, இதுல 100க்கு ஒரு 60-70% கணவன்மார்கள் தோல்வி. 60-70% கணவன்மார்கள் தோல்வி. அவர்கள்லாம் என்ன காரணம் காட்டுவாங்க தெரியுமா? இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கு வாழ்க்கையுடைய பிஸி, சோசியல் அவங்க இன்வால்வ் ஆகிக்கிற அந்த ஸ்டேட்டஸ், இது போன்ற விஷயங்கள்லாம் காரணம் சொல்லித்தான் இந்த விஷயத்தில் அவர்கள் ஃபெயிலியர் ஆகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்ததும் ஆண்களுக்கு மிகப்பெரிய உபதேசமாக சொன்னதும் பெண்களுக்கு செவிமடுத்தல், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு செவிமடுத்தல், அவர்களுடைய அழுகைக்கான ஆறுதல், அவர்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்குதல், அவர்களிடத்தில் அவர்கள் காட்டக்கூடிய முரண்பாடுகளில் அமைதி காத்தல் செய்றாங்களா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக காட்டிய ஒரு வழிமுறை. நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ഖൈറുക്കും லி அஹ்லிஹி வ அன ഖൈറുக்கும் லி அஹ்லி. உங்களில் மிக சிறந்தவர் தனது மனைவியிடத்தில் சிறந்தவர், நான் எனது மனைவியிடத்தில் சிறந்தவர் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால இருந்து வந்த குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நிறைய என்ன செஞ்சாங்க, மனைவிமார்களை தண்டிக்கக்கூடிய வளமை இருந்தது. பெண்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நிறைய இவங்க கடினமாக நடந்து கொள்கிறார்கள், கண்டிக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெண்களை யாரும் தண்டிக்க கூடாது, மனைவிமார்கள் எல்லாம் தண்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள்ல உமர் எல்லாம் வந்தா ரசூலுல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, ஸைர்னன் நிசா, நீங்க தண்டிக்க வேணாம்னு சொன்னீங்க, இப்ப மேலேறிட்டாங்க, அளவுக்கு மீறமா என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க, இதை நீங்க எடுக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படாத வண்ணம் அவர்களை தண்டியுங்கள்னு அனுமதி கொடுத்தாங்க. காயப்படாத வண்ணம் தண்டிங்கன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பெண்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்க. பெண்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, ஆண்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நிறைய தண்டனை என்ன செய்றாங்க, தராங்க, அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அழகான வசனம். அன்புள்ள சகோதரர்களை நினைச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிலேயே மிக சிறந்தவர், அதாவது லைஸ உலாயிக பிஹியாரிக்கும், இப்படி நடந்து கொள்கின்றவர்கள் இருக்கிறார்களே, பெண்களோடு இந்த மாதிரி கடுமையாக நடந்து கொள்கின்றவர்கள் உங்களில் சிறந்தவர்களே கிடையாது, உங்களில் அவர்கள் சிறந்தவர்களே கிடையாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு என்ன செய்தார்கள், மறுப்பு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்ன புரிந்து கொள்ள என்று சொன்னால், மனைவியுடைய இயல்பை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு காரணத்தை கேளுங்க. ஃபஇன்னல் மர்அத்த குலிகத் மின் தில்ஐன், பெண்கள் விழாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், வளைவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். வ இன்ன அஅவஜ மா ஃபி தில்ஐ அலாஹு, அந்த விழாவிலேயே அதன் உயர்ந்த பகுதி தான் மிகவும் வளைந்தது. ஃபஇன் தஹபத் துகீமுஹு, அந்த வளைவை நீ நேர்படுத்தணும் என்று நினைத்தாய் என்று சொன்னால் கஸர்தஹு, உடைத்து விடுவாய். அதை நேர்படுத்த நினைச்சேன்னு சொன்னால் உடைத்து விடுவாய். வ இன் தரக்தஹு, நீ என்னது, அதை சாதாரணமா விட்டுட்டு என்று சொன்னால் லம் யஸல் அஅவஜ, அது வளைவாகவே என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். ஃபஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, அதனால் பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு செய்தியில சொன்னாங்க, வ கஸ்ருஹா தலாகுஹா, அந்த உடைத்தல் என்றால் என்ன தெரியுமா, தலாக் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது யாராவது பெண்கள் நீட்டா நேரா இருக்கணும்னு நினைச்சாங்கடா, விவாகரத்து தொடர்ந்து என்ன செய்வாரு, செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கணும், விவாகரத்து திருமணம், விவாகரத்து திருமணம், விவாகரத்து இப்படியே போய்கிட்டு இருக்கும். ஏன், அவர் எல்லாரும் நேராய்க்க நினைக்கிறாரு. நேராய்க்கா நினைச்சேன்னு வைங்களே, ஒரு நாள் அவரால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பெண்களுடைய விஷயத்தில் சில இடங்களில் நீங்கள் வளைந்துதான் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது கணவன்மார்கள் இதை புரிந்து கொள்ளாதனால் பெண்கள் ஒவ்வொரு செகண்ட்லையும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார். அதான் விஷயம். இதுவரைக்கும் நீங்க வரலாற்றுல ஏதாவது எக்ஸப்ஷனலா 2 வீதம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. 98 வீதம் நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, பெண்கள் கணவன் மாடத்துல சாதிப்பதற்கு கண்ணை தூக்கியா சாதிக்கிறாங்க, அடிச்சு சாதிக்கிறாங்களா, இல்ல வீட்டுல ஒண்ணும் இல்ல, அழுகை, அடுத்தது பேச்சு. இந்த 2 தான் அவர்கள் வரலாற்று ஆயுதம். என்ன ஆயுதம், வரலாற்று ஆயுதம். ஆனா கண்ணால சமாளிக்காததெல்லாம் என்ன செய்யறாங்க, அதனால் சமாளிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்க புரிந்துணர்வோடு நடந்து கொண்டு வைங்களே, உங்களால் என்ன செய்ய முடியும், அதுல வெற்றி பெற முடியும். சாதாரணமாக பெண்கள் எல்லாருடைய வளமை இயல்பு என்ன, ரசூலுல்லாஹ் அதை சொல்லியே காட்டுறாங்க. இயல்பு என்ன, வீட்டுல ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய நினைத்தா அவருடைய மனது இயல்பாகவே தூண்டும். உங்களிடத்தில் அவர்கள் அடிபடுவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள், வேலை செய்யணுமாக இருந்தா. அதை நான் பழக்கிட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்க என்ன செய்றீங்க, அந்த புள்ள நீங்க ஒரு பொருளை கொடுக்குறீங்கல்ல, மனிதனுடைய இயல்பு யாருடைய, ஒரு பொருளை கேட்டா கொடுக்குறீங்கல்ல, அவன் அழ ஆரம்பிச்சா முதல்ல என்ன செய்றீங்க, வேண்ட கரைச்சல் தாங்கலான்னு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துறீங்க, அவன் பாத்துறான், அழுதா என்ன செய்யுது, கிடைக்குது. அதனால அண்டையிலிருந்து அவன் என்ன செய்யறது, ஏதாவது பிரச்சனை தான் அவசரமா அழுதுறது, அது கிடைச்சிட்டே இருக்கும். அதே போல கீழே விழுந்தா என்னது, நீங்க தூக்கி விடலன்னு வைங்க, அழுகுறான்னு வைங்களேன், நீங்க தூக்கி விடுவீங்க, அந்த எழுந்து என்ன செய்வான்,
விழுந்தா முதல் வேலை என்ன? அழுகிறது தான். விட்டு பழக்குங்க, சாதாரணமா என்ன செய்வான்? எழும்புவான். பாதிப்படையாத நிலையில விடுறதுல நீங்க விட்டு பழங்க, சாதாரணமா எழும்புவான். மனிதனுடைய இயல்பு பழக்குவதுக்கு ஏற்பதான் என்ன செய்வான்? அதுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்து கொள்வான். இது பொதுவான ஒரு இயல்பு. இதே மாதிரி பெண்கள் என்ன செய்யறாங்க? கணவனுக்கு மிகவும் பிடிக்காத பிரச்சனை எங்க உண்டாகுது? காரணம் இல்லாம அழுது கண்டிக்கிறது. வீட்டுக்குள்ள நுழைவாரு, திடீர்னு மனைவி அழுதுட்டு, இவர் சந்தோஷமா நல்லா பேசணும் வீட்டுக்கு போவாரு, அழுது கண்டிருப்பான். இவர் போக வேண்டியதானே, பேசாம என்ன அழுகுறீங்க அப்படின்னு கேட்பான். நான் சும்மா அழுகிறேன்னு வா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல ஆரம்பிக்கிறது விளங்கிட்டா? இவர் அமைதியா போக வேண்டியதானே. அடுத்து என்ன கேட்பார்? சும்மா அழுகிற காரணம் இருக்கணும். முதலாவது காரணம் இருக்கணும். எனக்கு இந்த அழுகிறதுக்கு கூட இந்த வீட்டுல சுதந்திரம் இல்லையான்னு அடுத்த பிரச்சனை வரும். விளங்கிட்டா? அழுகிறதுக்கு கூட சுதந்திரம் இல்லையான்னு. அப்ப திருப்பி என்ன கேட்பார்? சுதந்திரத்துல இப்ப நான் பேசல, நீ ஏன் அழுகிறான்னு காரணம் சொல்லு. இன்னும் கொஞ்சம் விரிவாளுது. இப்படித்தான் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை இல்லைன்னா அடுத்து என்ன நடக்கும்? இவருக்கு ஒன்று அடிக்கிறவர்னா அடிப்பார், இல்லைன்னா அங்க போய் விஷயத்துல உடச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாம் ஒட்டை தடை நாட்டு சொன்னேன். அதுக்கு ஒரு முதலாவது ஆண்களோட மனசு எப்படி வேலை செய்யும் தெரியுமா? அநியாயமா உடைச்சிட்டனே, முதலா வேலை செய்யறது. அநியாயமா அடிச்சிட்டனே, இப்படி இதுதான் எதிர்பார்ப்பு. மனைவி அமைதியா இருப்பா, விஷயம் முடிஞ்சது. அதுக்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும், அவங்களோட வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. இவர் தடமாறி கண்டிருப்பாரு. சரி வாருது, வா எங்கேயா மாக்காட்டு போயிட்டு வருவோம், தேவையா இது? இதுதான் பிரச்சனை, அதான் இலக்கு. நீங்க தான் பழக்கிறீங்க, நீங்க தான் என்ன செய்றீங்க? பழக்கிறீங்க. பெண்களுக்கு இது ஒரு கணவனுடைய கையால் அவர்கள் அடிபடுவது என்பது அவர்களுக்கு ஒரு சப்ஜெக்டே இல்லாத நிலைமைக்கு நீங்க மாத்திருவீங்க. தொடர்ந்து இப்படியே செஞ்சு செஞ்சு என்ன செய்வீங்க? இருக்கிற எல்லா பயிற்சியும் அங்க காட்டி என்ன நடக்கும்? அங்க இது பழகி போயிடும். இதனால பாருங்க, நீங்க சாராயம் குடித்து விட்டு வீட்டுல அடிக்கிறான மனைவிக்கு, மோசமான முறையில நடந்து கொள்றானே, அவளோடு கூட மனைவி என்ன செய்யறான்? எத்தனை வருஷம் வாழ்ற எத்தனை பெண்களை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நம்ம ஆச்சரியப்படுவோம். ஒரு ஆண் கூட தாங்க மாட்டான் அடிக்கிறான்னு சொல்லி, அந்த கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்றும் அந்த தொடர்பு தான் என்ன செய்யுது? அந்த நிலைமைக்கு வைக்குது. அப்ப கணவன்மார் என்ன செய்யணும்? இது அவன் நியாயமா அழுகிறா, அவட உணர்வுபூர்வமான ஒரு அழுகைண்டா, உன்னால அவ ஆறுதல் படுத்த முடியும்னா செவிமடுத்துக்கிட்ட இருந்து அல்லாத என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசணும். அவள் என்ன பிரச்சனை படுத்தினாலும் என்ன செய்யணும்? பேச. நிறைய பேர் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு போறது எப்படி? நான் உன்ன பிரச்சனையை கேட்கத்தான் இருக்கிறேன், நீங்க கேட்க தேவை, கேட்க வந்தா கேட்கறது மறுபடியும் என்ன செஞ்சிடும்? அந்த பிரச்சனை உண்டாகிறது. ஏன்? செவிமடுக்க தெரியாம, நிர்வகிக்க தெரியாம நடக்கக்கூடிய விஷயம். அழுகிறாங்களா? உங்களுக்கு விளங்குதா வீணால் அழுகு? நீங்க சாதாரணமா செவிமடுக்காம இருந்து பழகி பாருங்க. தேவையில்லாத பிரச்சனை செவிமடுக்காம இருந்து பழகி பாருங்க. அடுத்த கேள்வி வரும், நான் ஒருத்தன் அழுதுட்டிக்கிற உங்களுக்கு விளங்கலையாண்டு வரும். விளங்குது, நீ சொன்னா நான் கேட்பேன், நீ சும்மா அழுது நான் என்ன செய்யறது? எனக்கு எவ்வளவு வேலை, போயிருங்க, முடிஞ்சது. இதை நீங்க இது செய்ய இயலாத நிறைய பேர் போவான். சில இந்த பயனை கேட்டுட்டு அடுத்த நாள் போவான், போய் இது சரி வராது, மறுபடியும் என்ன செஞ்சிருவா? வந்துருவான். இது தன்மை இல்லை. ஆண்கள்கிட்ட அந்த ருஜூலத், அதாவது ஆண் அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் தன்மை இருக்குது, ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? பாஞ்சி ஒரு கோப்பையை தட்டி விடுறாங்க. அந்த கோப்பை கீழே விழுந்து என்ன செய்யுது? உடைகிறது. அடுத்து என்ன செய்ய நடக்கும்? நம்மளுக்கு பொறக்கு என்றுவோம். முதலாவது வேலை, நம்ம அடிக்காதவனா இருந்தா கூட என்ன செய்வோம்? நீதான் உடைச்சா நீதான் பொறக்கும்னு சொல்லிடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? இறங்குறாங்க. அவர்களே அந்த கோப்பையெல்லாம் சேர்த்து அதை கொண்டு பின்னால வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை கொடுத்து, காரத் உம்முக்கும், உங்கள் தாய் கோவப்பட்டு விட்டான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பிரச்சனை கணிக்க முடியுது. மரணத்துக்கு பின்னால் எப்படி ஒரு கணவன் அந்த மனைவிக்கு மறக்க முடியுமா? முடியாது. அதே நேரத்தில் இவனை ஆத்திரம் ஊட்டி வைத்து நம்ம சாதிக்கலாம் எண்ணமாவது வருமா? வராது. இதான் உள்ள பிரச்சனை. கணவன்மார்கள் ஆத்திரப்படுவது. அதே போல மனைவி ஒரு விஷயத்தை வாங்கி கேட்டிருப்பான், இவன் கஷ்டப்படுறவனா இருப்பான். இவன் என்ன செய்வான்? வெளியே போய் இன்றைக்கு வாங்கி கொடுப்பான்னு நினைப்பான். அவ மனைவி முதலாம் நாள் வந்தோடனே இது இல்ல, சரி விட்டுரும். 2ஆம் நாள் 3ஆம் நாள் ஒண்ணும் வரல, இதுக்கு போற என்ன செய்யாது? வராது என்று முடிவுல இருக்கக்குள்ள வீட்டுல என்ன செஞ்சிடும்? ஒரு நோயோ ஏதோ பிள்ளைக்கோ யாருக்கும் நோய் வந்துடும். அப்ப என்ன முடிவு எடுப்பா? வாங்கி தரவும் இல்லை, இதை பெருசாக்கிறோம். நோய் நியாயமான காரணம் தானே, அதனால அதை பெருசாக்கி நோய்க்கு மருந்து எடுக்காட்டி இன்றைக்கு பாத்துருவோமே நிற்பான். இவன் அந்த டைம்ல பார்த்து என்ன செஞ்சிருவான்? அதை வாங்கிடுவான். பணம் கிடைச்சிடும். வாங்கிட்டு மிச்ச சந்தோஷத்தோட போவான். மனைவிக்கு ஒரு ஷொக் கொடுத்து சந்தோஷமாக இருப்போம்னு போவான். போனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னே மனைவி வாசலோடு இருப்பான். புள்ளைய பாருங்க, மௌத்தா போற நிலைமையில இருக்கேன்னு சொன்னான்னு வைங்களே, உதாரணத்துக்கு வச்சு வைங்களே, உனக்கு அந்த உடுப்பு வாங்கிட்டு அதை தூக்கி குப்பையில போடுங்கன்றான். அதுக்கு எப்படி இருக்கும்? குப்பையில போறது அவனே லாமனை ஊத்தி அவனே என்ன செஞ்சிருவான்? அதை பத்த வச்சு உள்ளுக்கு பிரச்சனை ஆகி இந்த புள்ள செத்தா என்ன அப்படி பேசுறவன். எங்க வருது? எங்கிருந்து வருது? சாதாரண விஷயம். ஆனா பெண்கள் என்ன செய்யறாங்க? அதை சர்வசாதாரணமா என்ன செய்திருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை போன்று சிந்தனையில் குறையுள்ள, அதாவது சிந்தனையில குறை என்ன? சாட்சி விஷயம். 2 சாட்சி, ஒரு ஆணுடைய 2 சாட்சி, ஒரு 2 பெண்களுடைய சாட்சி ஒரு ஆணுடைய சாட்சிக்கு சமம் இருந்தும், அத்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸிம், கூர்மையான சிந்தனை உள்ள கணவனுடைய புத்தியம் என்ன செய்றீங்க? போக்கி விடுகிறீர்களே. இது மாதிரி அவர்களை நான் கண்டதே இல்லை. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல சிந்தனை உள்ள பெண்கள் நினைத்தால் நல்ல முறையிலும் சாதிக்கலாம். அவங்களுக்கே தெரியும். அவங்க உங்களோட முரண்படுகிற நேரத்தில், உங்களுடைய நன்றியை நிராகரிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். நீங்க நல்லவர் என்பது தெரியும், நீங்க அவருக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறீங்கன்னு தெரியும், இரக்கம் உள்ளவர்னு தெரியும். ஆனால் இவனுடைய இரக்கத்தை இப்படி பயன்படுத்தினா கிடைக்கும் என்று தெரியும். இதான் காரணமே ஒழிய நீங்க என்ன நினைக்கிறீங்க?